வேதாகமத்தில் எபேசு பட்டணம். எபேசு பட்டணம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த இடம். எபேசு பட்டணத்துல பிரதானமான தெய்வம் மகாதேவியாகிய தியானாள் என்று அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். மகாதேவியாகிய தியானாளுக்கு முன்பாக மகாதேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்ததான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருந்தாரு. தியானால வானத்திலிருந்து விழுந்த சிலை என்று எபேசியர் நம்பினாங்க. அதற்கு இணையாக வானத்திலிருந்து இறங்கின உயிருள்ள கண்மலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க இருந்தாரு. திருச்சபையை ஸ்தாபித்தாரு. 3 வருடம் அயராது அங்க ஊழியம் செய்தாரு. அவர் அங்க இருந்து வேறொரு ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்போது தீமோத்தேயுவை அங்க ஊழியக்காரனாக நியமித்து எபேசு திருச்சபையை பார்த்துக்க சொன்னாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நாட்கள்ல ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கூட எபேசியருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாரு. அதுதான் எபேசியருக்கு எழுதின நிருபமாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இப்படிப்பட்ட வேதாகம தகவல் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.